ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டாடா ஐபிஎல்லோட 10வது மேட்ச் டெல்லி vs ஹைதராபாத் மேட்சை பற்றி பார்க்க போகிறோம். அதோட டீமு பிளேயர்ஸ் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, இன்றைக்கி யாரெல்லாம் பண்ணுவாங்க, யார் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, பிளேயிங் 11 பொறுத்தவரை லாஸ்ட் மேட்ச் இறங்கினவங்களே தான் இறங்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா டெல்லியில் இல்லை, ஒரு சேஞ்ச் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ராகுல் உள்ளே வர அதிக வாய்ப்பு இருக்குது, டீமுக்கு வந்துட்டார். ஸோ அதனால் அவர் எந்த பிளேஸில் விளையாடுறாரு, யாருக்கு பதில் வராரு அப்படிங்கிறது மட்டும் தெரில. ஸோ அதனால் அந்த சேஞ்ச் வந்தால் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மிச்சப்படி ஹைதராபாத்தை பொறுத்தவரை சேம் டீம் தான், அதே மாதிரி தான் போவாங்க. ஸோ அதனால் லாஸ்ட் இதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த கிரவுண்டை பொறுத்தவரை விசாகப்பட்டினத்தில் நடக்கு. இது இப்போ மேட்ச் வந்து மத்தியானம் நடக்கிறதுனால கொஞ்சம் வந்து பவுலிங்க்கும் சாதகமாக இருக்கும். டாஸை பொறுத்தவரை ஹைதராபாத் வின் பண்ண சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்கோர் வந்து 196 கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக ப்ரெடிக்ட் பண்ண எல்லாமே கரெக்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரை இந்த பிச்சில் வந்து மத்தியான நேரம்னால பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 170 180 கிட்ட அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி டெல்லி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் யாராவது ஒருத்தர் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் பேட் பண்ணால் அங்கே ஒரு பெரிய சிக்கலே இருக்குது. ஏன்னா அங்குடைய ஸ்டார்க்கு வந்து கண்டிப்பாக பகலையில் அவருக்கு நல்லா இருக்கும். மத்தியானம் டைம் வந்து எப்போவுமே அவர் வந்து பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கார். டெஸ்ட் மேட்ச் எல்லா இதுலேயும் ரெக்கார்ட் சூப்பராக இருக்குது. ஸோ ஓப்பனிங் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர், 2 பேர்த்தினாலும் எடுக்க சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம். அதனால் 50-50 வின்னிங் வந்து யாருங்கிறது நம்மளுக்கு வந்து கரெக்டாக மத்தியான மேட்ச் வந்து சொல்கிற கொஞ்சம் கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு டெல்லிக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகே, டெல்லியோட பெஸ்ட்டு பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து 4 பேர் கொடுத்துருக்கேன். பேட்டிங்கில் 4 பேர் கொடுத்துருக்கேன். இந்த 4 பேர்த்தில் ஓப்பனிங் டூப்ளசிஸும் ஜேஃபர் மெக்கர்த்தும் யாராவது ஒருத்தர் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஓவராக இருக்கலாம், இல்லைனா பவர் பிளேயில் ஒரு ஆவரேஜாக கணக்கு வச்சுக்கோங்க. பவர் பிளேயில் அதுக்குள்ளே அவங்க 30+ ரன் அடித்தா பாயிண்ட்ஸில் தப்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் இவங்க 2 இடத்துல ஒருத்தரை ட்ராப் பண்ணிவிட்டு போகலாம். ரொட்டேஷன் பண்ணி மாற்றி எடுத்துக்கோங்க. ஏன்னா சம்மி இல்லைனா பேட் கமிங்ஸ் இதில் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அசட்டோ சர்மா பொறுத்த வரைக்கும் அவர் பேட்டிங் வந்ததுன்னா கண்டிப்பாக அவர் 20+ ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஸ்டெம்ஸும் ஓரளவு நிதானமாக விளையாண்டுறார். அக்ஷர் பட்டேல் ஒரு பார்ட்னர்ஷிப் யாராவது ஒருத்தர் இவங்க 2 இடத்துல கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் கண்டிப்பாக ஒரு விக்கெட் இருக்குது. இல்லை அவர் நியூ பாலில் பொறுத்தவரை அவர் கண்டிப்பாக இந்த மேட்ச் ஸ்ட்ரைக் பண்ணுவார். ஏன்னா அவர் ரெக்கார்டு பயங்கரமாக இருக்குது. அதனால் அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்துக்கோங்க மஸ்ட்டு. குல்தீப் யாதவை பொறுத்த வரைக்கும் மேலே அவர் விக்கெட் எடுத்துட்டார் ஸ்டார்க் அப்படின்னா மிடில் ஓவர்ஸில் குல்தீப் யாதவ் பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். ஏன்னா அவர் மேலே விக்கெட் விழுந்தால் கீழே திணறுவாங்க, அப்போ இவர் விக்கெட் எடுக்க வாய்ப்பு. அது போக ரொட்டேஷன் பிளேயரில் கொடுத்துருக்கேன். மோஹித் சர்மா இல்லை முகேஷ் குமார், இவங்க 2 இடத்துல மாற்றி ஒவ்வொருத்தரை எடுத்துக்கோங்க. இவங்களும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே மாதிரி நம்ம ஹைதராபாத் டீமை பார்த்தா கிளாசன் இஷான் கிஷன் கொடுத்துருக்கேன். எதனால அப்படின்னு பார்த்தா கிளாசனு ஒரு டீசன்ட் ஃபார்மில் இருக்கார். மேலே இயர்லியாக விக்கெட் விழுந்துட்டு அப்படின்னா இவர் 13வது ஓவர் இல்லை 15க்கு அப்புறம் வந்தார்னா கண்டிப்பாக 30+ ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னே வந்து அவுட் ஆகிடுவார். இஷான் கிஷனை பொறுத்தவரை ஃபஸ்ட்டே பேட்டிங் வர சான்ஸ் இருக்குது. அபிஷேக் சர்மா அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. ஹெட்டுமே அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. 3 லெஃப்ட்டு தொடர்ந்து ஸ்டார்க்கு அவர் கரெக்டாக பால் உள்ளனிக்கு வந்ததுன்னா 3 வித்தையும் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து 3 விதத்தில் ஒருத்தரை ட்ராப் பண்ணிட்டு போகலாம். நான் அபிஷேக் சர்மா வந்து இப்போதைக்கு ஃபார்மில் இல்லை, அது மாதிரி இவங்க கூட ரெக்கார்டு இல்லை. நான் அபிஷேக் சர்மாவை ட்ராப் பண்ணுறேன். ஹெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிரடியாக பார்த்து ஆடிட்டார் அப்படின்னா 30+ வந்துடும். அவருக்கு ஒரு விசி இல்லைனா கேப் கூட கொடுத்துருவாங்க. இஷான் கிஷனும் இந்த மேட்ச் ரொம்ப போகாமல் மெதுவாக தான் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது.
ரெட்டி டீசெண்டாக விளையாண்டுவார். சம்மி, பேட் கமிங்ஸ், அக்ஷர் பட்டேல் 3 பேர்த்தில் 2 பேர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது. சம்மி இல்லைன்னா பேட் கமிங்ஸ், இல்லைன்னா அக்ஷர் பட்டேல் மிடில் ஓவர்ஸில் விக்கெட் ஸ்ட்ரைக் பண்ணலாம். ஓகேவா, இவங்களாம் நல்லா விளையாட அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ராகுல் உள்ளே வந்தார்னா டீம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதில் நீங்கள் வரலைன்னா இவரை இன்னொருத்தரை ட்ரை பண்ணுங்கள். வர்மா ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் மேலே ஸ்டார்க்கு ஸ்ட்ரைக் பண்ணி விக்கெட்டை எடுத்துட்டாருன்னா வர்மா ஒரு கியூஷல் நாக்கில் ஆட அதிக வாய்ப்பு இருக்குது. அபிஷேக் சர்மா வந்து பவுலிங் போடுறதுனால ஒரு சைடு ஒரு அட்வான்டேஜ். பேட்டிங்கில் கொஞ்சம் 10 ரன் 15 ரன் அடித்தாலும் பவுலிங்கில் 2 விக்கெட் எடுத்தால் பாயிண்ட்ஸில் ட்ரீம் லெவலில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நான் இங்கே மோஹித் சர்மா, முகேஷ் குமார் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஓகேவா. கேப்டன் பொறுத்தவரை நான் 2 டீம் எடுத்திருக்கேன். கேப்டன் பொறுத்தவரை ஹெட்டுக்கு ஒரு ரிஸ்கி கேப்டன், அதுக்கடுத்து இந்த டீமே ரிஸ்கி தான். ஹெட்டும் ஒரு ரிஸ்கி, ஜேசல் ஃபக்கர் மக்கர்த்தும் ரிஸ்கியாக கொடுத்துருக்கேன். ஒரு வேளை அதிரடி ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு சைடு விக்கெட் வந்து இவங்க 2 பேர் ஒரு சைடு நின்னால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போகலாம். நீங்கள் டீமை மாற்றிக்கோங்க. இன்னொரு நான் என்ன சொல்கிறேன்னா, ஈஷான் கிஷனுக்கு ஒரு கேப்டன் சான்ஸும், அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு கேப்டன் சான்ஸ், மிச்சல் ஸ்டாருக்கு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. இது என்னோடய டெமோ டீம்ஸ். ஸோ இதுவுமே ரிஸ்கியாக தான் நான் கொடுத்துருக்கேன், உங்களோட விருப்பம். அக்ஷர் பட்டேல் நான் டெலிகிராமில் மெயின் டீம் அப்டேட் பண்ணுவேன், ஃபைனல் டீம். ஸோ அதை அங்கே பார்த்துக்கோங்க. அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு கேப்டன் சான்ஸ் மறுபடியும் சொல்லேன். ஹெட்டு ஈஷான் கிஷன், அடுத்து ஸ்டார்க், இந்த 4 பேருக்கு நீங்கள் மெயினாக கொடுத்துக்கோங்க. இதில் எடுத்துருக்கிறது வந்து நான் ஒரு டெமோ டீம், ரிஸ்கி டீம் தான் நான் எடுத்திருக்கேன். சேஃப் டீம் டெலிகிராம் கொடுப்பேன். இல்லை எனக்கு மெயின் டீம் நீங்கள் இதில் நான் சொன்னதை வச்சே க்ரியேட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீம் அனுப்புகிறேன். ஓகேவா. அதே மாதிரி நம்ம கிவ் அவே சேலஞ்சு நடத்திட்டுருக்கோம். ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் சேர மாட்டேங்கிங்க. இதில் ஜாயின் பண்ணுங்கள், மஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட டீம் நான் வீடியோ சொல்கிற வச்சு க்ரியேட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். நம்ம ப்ரைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். உங்களோட பெஸ்ட்டு டீமை கொண்டு வாங்க க்ரியேட் பண்ணி. ஸோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.